இப்போ 7, 11, 25 பிறந்தாங்க, அவங்களுக்கு லெட்டரில் பியில் பேர் இருக்குன்னாவே இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். இப்படி ஏருக்கு மாறாத நம்ம கான்செப்ட் பிரகாரம் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஜாதகப்படி அந்த தேதிக்கு அதுதான் வந்துருச்சு, அந்த ராசிக்கு இதான் ஃபஸ்ட் ஆல்பாபெட்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. சரி, அதை வச்சுக்கிங்க. நம்ம இதில் வைக்க வேணான்னு சொல்கிறோம். சரிங்க, வச்சா என்னன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு மேரேஜ்னு வரும்போது அவங்க ஸ்பௌஸ் லைஃப் பார்ட்னர் கூட கரெக்டாக அமையாது. இதில் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னாக்கா, உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்கள் பேர் அல்பாபெட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா லைஃப் பார்ட்னர் கூட கரெக்டாக கிடைக்கும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட திருமண தடைகள் இல்லை 30+ இருக்கிற நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் கூட இதுவாக இருக்குமா சார்? இதுவாக கூட இல்லை, இதுதான் காரணம். இதுதான் காரணம் போது இப்போ என்கிட்ட வரும்போது அதை தான் நான் முதல்ல மாற்றுறது, பேரை கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறது அதுக்கு தான். கரெக்டாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முழு பேர் தான் மாறும். ஏன்னா இப்போ 7, 16, 27 பிறந்துட்டீங்க, முதல் இடத்துல பியில் பேர் வருது. நான் இதில் அதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணால் கூட என்ன இருக்குது? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ட்ராபேக்ஸ் என்னென்னங்கிறோ அதை தான் நான் இதை சொல்லிகிட்டே வரேன். முதல்ல சொல்லிவிட்டு என்ன சொல்லிகிட்டே வர போகிறேன், இன்னும் முடிக்கல.